அவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஈஸ்டர் வார்த்தையாக ஏசப்பா நம்ம கொடுக்குற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 சில வசனங்க நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது. கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வாசலில் இருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இப்போ மரித்தவங்களை நம்ம ஊரில் கல்லறைங்கும் போது என்ன செய்கிறோம்? நல்லா குழியை தோண்டி புதைச்சி மூடி போட்டுறோம், அப்படிதானங்க. ஆனால் இஸ்ரவேலருடைய அன்றைய நாட்கள் இருந்த பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லறைங்கிறது ஒரு மலையில் நிறையா குகைகள் இருக்குங்க. அந்த குகைகளில் போய் பாடியை வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் போய் அந்த நம்ம ஊரில் பால் தெளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்க போய் என்ன செய்வாங்கன்னா, வாசனை பொருட்கள்லாம் போய் அந்த பாடி மேலே போய் தெளித்து அந்த பாடியை ஒரு வாசனையெல்லாம் தெளிச்சுட்டு வருவாங்கங்க. அப்படி இருக்கும்போது ஏசப்பா வெள்ளிக்கிழமை அவங்கள சிலுவையில் அறையிறாங்க. அது முடிஞ்ச 3ஆம் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா, காலையில் சில பெண்கள் மரியாள், மற்ற மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், அதாவது இயேசுவோடு கூட இருந்த சில பெண்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம ஊரில் அந்த பால் தெளிக்க போகிற மாதிரி அவங்க அந்த வாசனை பொருட்கள்லாம் அந்த சரீரத்தின் மேலே பூசுவதற்காக போகிறாங்கங்க. பெண்கள் போகிறாங்க. அதிகாலையில் இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அந்த ஊரில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குகைகளை வைப்பாங்கன்னு. ஏசப்பா வச்சு அந்த குகைக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்லை வச்சுருந்தாங்க. அந்த கல்லை நவுட்டி தான் இவங்க உள்ளே போய் அந்த கல்லறைக்குள்ளே இயேசுவின் சரீரத்துக்கு அந்த வாசனை பொருட்களை பூசணுங்க. அதுக்காக இவங்க நினைக்கிறாங்க, இந்த கல்லை யார் நமக்கு புரட்டி போடுவா அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் யோசித்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்போ கல்லறை கிட்ட வர்றாங்க. கல்லறை கிட்ட வந்தால் இவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியங்க. அங்கே என்ன நடந்துருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கல்லறைக்கு முன்னாடி இருந்த அந்த கல் புரட்டப்பட்டு இருந்ததுங்க. கல் புரட்டப்பட்டு இருந்தால் கூட அதில் இன்னொரு என்ன காரியம் நடந்துச்சுன்னா, அந்த கல்லு மேலே ஒரு பெரிய ஏஞ்சல் அப்படியே பளிச்சுன்னு வெள்ளையாக இருந்தார். அந்த வாசனை பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பெண்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்களா, நீங்கள் ஒருத்தரோட சரீரத்தில் என்ன போடணும்னு நினச்சிக்க, வாசனை திரவியங்களை போடணும்னு கொண்டு வந்திருக்கீங்களா, அவர் உயிரோடு எழுந்துட்டார், அவரோட சரீரம் இங்கே இல்லை, நீங்கள் அந்த கல்லறைக்குள்ளே பாருங்களே அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நான் தேடி வந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரா, அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. அதனால அவங்களுக்கு அதை கேட்டோன்னு ஒரே சந்தோஷங்க. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்களேன், அவங்க அவ்வளோ துக்கத்தோட யார் நமக்கு செய்வா அப்படின்னு சொல்லி வேதனையோடு வர்றாங்க. ஆனால் அவங்களுக்காக ஒருத்தரங்க ஆயத்தமாகி என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய வேலையை முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படி தானங்க, புரட்டவே முடியாத பெரிய கல். அந்த கல்லில் சீல் வேற வச்சுருந்தாங்களாம் அந்த கவர்மெண்ட்டு. ஏன்னா ஏசப்பா யாராவது திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் உடச்சி தள்ளி அந்த கல் என்ன இருந்துச்சு, புரட்டி தள்ளப்பட்டிருந்துச்சாங்க. அவங்க அந்த அதிசயத்தை பார்க்க முடிஞ்சிச்சான். இயேசு உயிர் தெழுந்தாருங்கிற ஒரு அற்புதத்தை அவங்க காண முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கும் கூட ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அநேக அதிசயங்கள் அற்புதங்களை வச்சுருக்காருங்க. அதுக்கு நீங்கள் நெருங்குற டைம் இருக்குதுங்க. இதுக்காகவே ஆண்டவர் நிறைய ஏஞ்சல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு தடையாக இருக்க எல்லா தடைக்கல்களையும் அவங்க உங்களுக்கு முன்னே போய் புரட்டி போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இப்போ என்ன செய்றீங்கன்னா, இயேசுவை விசுவாசிங்க, உயிர் தெழுந்த இயேசுவை விசுவாசிங்க. அன்னைக்கு பாருங்களேன், இயேசுவை உயிர் தெளு அந்த ஏஞ்சல்ஸ் அந்த கல்லை புரட்டி போட்டது இதெல்லாம் யாருக்காக தெரியுமா செய்துச்சு, அந்த பெண்களுக்காகத்தாங்க செய்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு உயிரோட எழுப்பி அவர் வெளியே வர்றதுக்கு ஒரு ஏஞ்சல் இப்படி கல்லை திறக்கணுமா? அப்படிலாம் இல்லைங்க. அவர் சகல வல்லமையுள்ள தேவன்க. அவர் என்ன தெரியுமா செய்கிறாரு, அவர் உயிரோட அந்த பூமினால் அவர் அடைக்க வைக்கவே முடியலங்க. 3ஆம் நாள் ஆச்சு, பூமி பலந்து அவர் வெளியே வந்துட்டாருங்க. ஆனால் அந்த கல்லறை திறக்கப்படணும். யாருக்காகனா இந்த பெண்களுக்காக. அதுக்குள்ள கல்லறை இன்னைக்கு ஓப்பன் பண்ணப்பட்டது யாருக்காகனா இந்த பெண்களுக்காக தாங்க. இன்றைக்கும் கூட அந்த கல்லறை ஓப்பனாகத்தாங்க இருக்குது. யாருக்காக தெரியுமா? நமக்காக. ஏன் அந்த கல்லறை என்ன சொல்லுது நம்மகிட்ட? உங்களுக்காக, உங்களுடைய வேலை செய்வதற்காக கடவுள் ஒரு ஏஞ்சல்ஸ் அந்த பூமியில் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. எதுக்கு கேட்டால், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், கிறிஸ்து உங்களுக்கு
உங்களுக்காக செய்து முடித்ததை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியா. உயிர்த்தெழுதல்னா அதானங்க, மரித்த இயேசு உயிரோடு எழுந்துட்டார். அதே போல கிறிஸ்து நம்மளும் மரிக்கிறோம், ஞானஸ்தானத்துல உயிரோடு எழுந்திருக்கிறோம் அவரோடு கூட. இன்றைக்கு அவரோடு கூட உன்னதங்கள்ல அமர்ந்திருக்கிறோம். அப்படிதானங்க, ஆவியில தானங்க உண்மை. நம்ம வேதத்துல அப்படிதானங்க போட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு அவரோடு கூட நம்ம இருக்கிறோங்கிற ஒரு சத்தியத்தை நம்ம தெரிவிக்க, நம்ம அறிந்து கொள்வதற்கு அநேக ஏஞ்சல்ஸ் இந்த பூமியில உலாவிக் கொண்டிருக்காங்க. ஊழியர்கள் மாதிரி அநேக சத்தியங்களை அவர் வெளிப்படுத்துறாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, ஒருவேளை உங்களோட வாழ்க்கையிலும் நிறைய நன்மைகள் நடக்காம இருக்கலாம். இந்த ஈஸ்டர் நன்னாளில் உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பாருங்க. அதிசயங்களை செய்யும்படியா, தடைகளை தகர்க்கும்படியா உங்களுக்காக நிறைய ஏஞ்சல்ஸை கடவுள் வச்சிருக்காருங்க. அதை நீங்க நம்புங்க. நம்பும் போது வாழ்க்கையில அந்த காரியம் ப்ராசஸ் ஆகிறத பாருங்க. தேங்க்யூங்க. நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? அப்பா தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளில் கூட தகப்பனே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க நன்மையை பெறுவதற்கு தடையாக இருக்கிற ஆண்டவர் எல்லா தடைகளும் தகர்க்கப்படட்டும். எந்த காரியத்தின் நிமித்தம் கலக்கத்தோடு இது எப்படி ஆகும், நம்ம என்ன செய்வோம்னு புலம்பிக் கொண்டு இருக்காங்களோ அது எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு முன்பாக நீங்கள் ஏஞ்சல்ஸ் அனுப்பியிருக்கீங்க. அதுக்காக நன்றி. அவங்க அதை விசுவாசிக்கட்டும். நீங்கள் அவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கீங்க என்பதை அவங்க விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, நீர் அப்படியாக நீர் செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.